ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன பார்க்குறோன்னா, என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 16 பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். அதாவது ரீசனிங்கில் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும்னா, நீங்கள் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்படி பிரவீன் கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு செட்டாச்சும் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த மாடலில் தான் கொஷின் வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓகேங்களா? ஸோ சேம் மாடலில் கொஷின் வரதுனால நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வருது. வேறு எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரதில்லை. என்டிபிசியில் நடந்த கொஷின்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய நாலேஜும் வந்து ரீசனிங் சால்விங்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? நம்ம இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே, ஸோ நவ் வி சால்வ் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஓகே, இஃப் 2 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் டிஜிட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ +2 ஃபார் ஆட் டிஜிட். ஓகே, தென் 1 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஈவன் டிஜிட், ஓகேங்களா? ஸோ இப்போ -1 ஃபார் ஈவன் டிஜிட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஆட் டிஜிட்டுக்கெலாம் வந்து ப்ளஸ்ஸு என்ன சொல்கிறாங்க 2 பண்ண சொல்கிறாங்க, ஈவன் டிஜிட்லாம் -1 பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே அந்த நம்பரும் கொடுத்துட்டாங்க. அது என்ன நம்பர்னா அது இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த நம்பரு. ஸோ இப்போ நம்ம அந்த நம்பரை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ 7 இருக்குது, 5, தென் 2, 4, 6, 1, 8, 3, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரில் அவங்க என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க, 1 அதாவது ஆட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்கிறாங்க, 2 பண்ண சொல்கிறாங்களா? அப்போது ஆட் நம்பர்லாம் 2 போடுங்க. ஸோ அப்படி நம்ம போடும்போது என்ன ஆகுது பாருங்க, 9 வருது, இங்கே 7 வருது, இங்கே ஈவன் நம்பர் வந்துருக்கு, அப்போ -1 பண்ணணும். ஸோ அப்போ -1 போனால் நமக்கு 1 வந்துடும், ஓகேங்களா? தென் 4 ஈவன் நம்பரு. ஸோ அப்போ இதுலேயே -1 பண்ணுங்கள், 3 வரும். 6 ஈவன் நம்பரு, -1 பண்ணுங்கள், 5 வரும். அண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், ஓகேங்களா? அப்போ +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். தென் 8 பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட்டர்ஸ், ஈவன் நம்பரு, -1 பண்ணுங்கள், 7. அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 ஆட் நம்பரு, +2 பண்ணால் நம்மளுக்கு 5, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம் பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஷின் இருக்குது. ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் தட் நியூலி ஃபார்ம் நம்பர், ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறேன்னா, அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்களில் எத்தனை, ஓகேங்களா? ஸோ எத்தனை இலக்கங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட முறை எத்தனை வாட்டி வந்திருக்கு, எந்த நம்பர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு உருவாகியிருக்கிற நம்பர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு புதுசாக ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த நம்பரில் நம்மளுக்கு எந்தெந்த நம்பர் வந்துச்சுன்னா டபுளாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 7 ஒரு டைம் வந்திருக்கு, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டு 3யும் வந்திருக்கு, ஓகேங்களா? 7 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் 5ம் கூட வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன நம்பர் ஃபைட்டர்ஸ், 1 7, தென் 3, அதுக்கப்புறம் 5, ஓகேங்களா? ஸோ இப்போ 3 நம்பர் வந்திருக்கு. ஸோ இப்போ 3 இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் 4, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி ஈஸி கொஷின், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? நம்ம இப்போ செகண்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, நவ் வி மூவ் டு செகண்ட் கொஷின், ஓகேங்களா? சூப்பர். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்பர்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நம்பர்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படின்னு தெரியுது. 16 இருக்குது, 36 இருக்குது, 64, 100 எல்லாமே ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, தென் 6, அதுக்கப்புறம் 8, தென் 10, தென் அதுக்கப்புறம் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 2 ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியுது, ஆப்வியஸாக 12 தான் வரும். ஸோ அப்போ 12 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன வரும், 144, ஓகேங்களா? ஸோ அப்போ 144 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வேறு என்ன ஆன்சர் இப்போயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஈஸியான கொஷின். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, இது கொஞ்சம் லென்த்தியான கொஷின் தான். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? லெட்ஸ் see it. 7 people D, E, F, G, L, M and N are sitting in a row facing north, ஓகேங்களா? 7 people சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது போட்டுப்போமா, 1 2 3 4 5 6 7, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, ஓகேங்களா? நவ் சேஞ்ச் த கலர், ஓகேங்களா? சூப்பர். தென் இப்போ ரீட் பண்ணலாம். ஒன்லி 2 people சிட் லெஃப்ட் ஆஃப் எல், ஓகேங்களா? இங்கே எல் போட்டால் தான் நம்மளுக்கு
என்ன சொல்கிறது, இங்கே ஒருத்தர் இங்கே 2 பேர். ஸோ அப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா எல்லுக்கு லெஃப்ட் சைடில் வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. தமிழ்லேயே தான் ஃபைட்டர்ஸ். இப்போது தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லின் இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஸோ அப்போ இடதுபுறத்தில் 2 பேர் வர மாதிரி போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒன்லி 3 people சிட் பிட்வீன் எல் அண்ட் ஜி. ஸோ எல்லுக்கும் ஜிக்கு நடுவில் 3 பேர் வரணும். ஓகேங்களா? அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம ரைட் சைடு தான் போயணும். அப்போ இங்கே 1 2 3 இங்கே 3 பேர் வராங்கன்னா ஸோ நம்ம எங்கே போடலாம், இங்கே வந்து இ போடலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான் இங்கேயும் கொஷின்லையும் கொடுத்துருக்குது. தமிழில் பாருங்கள், எல் மற்றும் இக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஜி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல். ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 1 2 இங்கே தானே செகண்ட் பொசிஷன் வருது. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ஜி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்லி 2 people சிட் பிட்வீன் ஜி அண்ட் எம். ஓகேங்களா? ஸோ ஜி மற்றும் எம்முக்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஜிக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேர்னா, சின்ஸுக்கு ஜிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அதனால் அங்கே போட முடியாது. நம்ம லெஃப்ட் சைடு தான் போயாகணும். ஸோ நம்ம அப்படி லெஃப்ட் சைடு போகிறதுனால எங்கே எம்மு போடலாம் ஃபைட்டர்ஸ், இங்கே எம்மு போடலாமா? எஸ். ஸோ இங்கே எம்மு நீங்கள் போட்டால் தான் இங்கே ஒருத்தர் இங்கே 2 பேர். ஸோ 2 பேர் வரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஜி எம்மு எல் இ இதோட பொசிஷன்லாம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் ரீட் பண்ணலாம்னா, டி சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் என். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, டி வந்து சிட் பண்ணுறாரு எங்கன்னா சம் பிளேசஸ், டி சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ இப்போ எண்ணுக்கு ரைட் சைடில் யார், டி இருக்காரு. டி இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், பட் சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து அங்கே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து தொடர்ந்து இருக்காங்கன்னு சொல்ல, இந்த 3 பேர் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு என் உட்கார்றாரு, அதுக்கப்புறம் டி வராரு, அதுக்கப்புறம் எஃப் வராரு. ஸோ அப்போ நம்மளுக்கு கேப் இருக்குதே 3 கேப் தான் இருக்குது. அந்த 3 கேப்பில் இதை டேரெக்டாக நம்ம போட வேண்டியதான். என்னென்னா என் டி அண்டு எஃப். ஓகேங்களா? ஸோ தமிழ் இதே தான் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுனா எண்ணின் வலதுபுறத்திலையா இதோ இருக்கு பாருங்க, டி எண்ணின் வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளார், ஆனால் எஃப்பின் இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? ஸோ சூப்பர். இப்போ டியின் வலதுபுறத்தில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? அப்போ டிக்கு ரைட் சைடுனா இந்த டைரக்ஷன் போடலாமா? ஸோ இந்த டைரக்ஷன் தான் டிக்கு ரைட் சைடு. ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஜி ஒருத்தர், இங்கே எஃப் 2, இ 3. ஸோ இப்போ 3 பேர் இருக்காங்க. அப்போது 3 வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 3 வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது? வெயிட், இங்கே வர ஏதோ ஒரு மறைஞ்சிருக்கா? எஸ், 4th ஆப்ஷன் தான் 3 இருக்குது. எஸ், கரெக்ட். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்னன்னா அந்த கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி நம்ம அந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 4th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன் certain கோட் லாங்குவேஜ் ஃபார்ம் இஸ் கோடட் as 4683. இதெல்லாம் ரீட் பண்ண தேவையில்லை ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு என்ன கோடு கேட்டிருக்காங்க, எம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எம்மோட கோடு மட்டும் கேட்குறாங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சின்ஸு இந்த ஃபார்ம்லேயும் மவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எது ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள், எம் ரிப்பீட் ஆயிருக்கா? எஸ், எம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அந்த 2 நம்பர்லையும் ஏதோ ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 6 8 3 இருக்குது. தென் 2வது கோடில் பாருங்கள் நம்மளுக்கு 2 4 1 9. ஸோ அப்போ 2த்துலையும் ஏதோ ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். அது என்ன நம்பர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரியுதா ஃபைட்டர்ஸ்? நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்கள், 2த்துலேயும் 4 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். 2த்துலேயும் எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறீங்க, அந்த 2 லெட்டருக்கான கோடு என்ன நம்பர்னு பார்க்குறீங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த 5th கொஷின் என்ன ஃபைட்டர் சொல்லியிருக்காங்க, டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 1 மட்டும் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் see த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது ஐக்கும்
எஃப்க்கும் பாருங்கள். ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9, எஃப் வந்து 6. ஸோ -3 பண்ணுறாங்க. ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியுது. தென் டிக்கும் எம்முக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் வருதுல்ல. பிகாஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 4, எம் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் என்னுக்கும் கேக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்னுக்கு கேக்கு -3 தான் பண்ணுறாங்க. தென் சேமே எம்முக்கும் ஜேக்கும் பாருங்கள் -3 தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபைட்டர்ஸ், ஆப்ஷன் 2 இஸ் த different one compared to other 3 options. So option 2 will be the right answer for question number 5. ஓகேங்களா. now we move on to next question. so இந்த 6th question எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். சால்வ் பண்ணுவோமா? லெட்ஸ் see it. லெஃப்ட்லேருந்து ரைட் வரலும் நம்பர்ஸு, சைன், சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் என்னன்னா, how many such numbers? ஓகேங்களா. ஸோ numbers there each will be immediately preceded by symbol அண்டு இமீடியட்லி ஃபாலோடு பை சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்குது ஃபைட்டர்ஸ். அதாவது நீங்களே பாருங்கள், எத்தனை எண்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் உடனடியாக, எண்கள்லாம் எண்ணு ஓகேங்களா, உடனடியாக ஒரு சின்னத்தால் முன்னோக்கி சென்று உடனடியாக ஒரு சின்னத்தால் பின்தொடர்கின்றன. ஸோ இப்போ சின்னத்தால் முன்னோக்கினா அதுக்கு முன்னே வந்து ஒரு சின்னமும் இருக்குது, அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதை பின்தொடர்ந்து, அதை அதை சின்னத்தையே பின்தொடர்ந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம கண்டுபிடிப்போமா எத்தனை பேர் இருக்குன்ட்டு? லெட் செக் இட். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இங்கே பாருங்கள், சிம்பிள், நம்பர், சிம்பிள் எத்தனை பேர் இருக்குன்னு செக் பண்ணலாம். சிம்பிள், நம்பர், சிம்பிள். இங்கே ஃபஸ்ட்டு இருக்க ஃபைட்டர்ஸ் சிம்பிள், நம்பர், சிம்பிள். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள், நம்பர், சிம்பிள் தானே. வெயிட், இதோ ஒரு இருக்குது சிம்பிள், நம்பர், சிம்பிள். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீடியோஸ், இங்கே இருக்குது சிம்பிள், நம்பர், சிம்பிள்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேறு எங்கன்னா இருக்கிற வாய்ப்பு இருக்கா? சிம்பிள், நம்பர், சிம்பிளா? யா, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வீடியோஸ் அப்போ 4 டைம் வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 4 டைம் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ இந்த 7th கொஷினா? எஸ். ஸோ இந்த 7th கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். MQIL இஸ் ரிலேட்டட் டு FJBE. ஓகே. ஸோ நம்மளுக்கு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது QUMP. ஓகேங்களா. இதுக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஸோ நீங்கள் எம்முக்கும் எஃப்க்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. எம் இஸ் நத்திங் பட்டு 13 அண்ட் எஃப் பார்த்தீங்கன்னா 6. ஸோ விடிஸ் அப்போ என்ன பண்ணுறாங்க? 7 மைனஸ் பண்ணுறாங்களா? யா, ஆப்வியஸாக 7 மைனஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபீட்டர்ஸ், ஓக்கும் எஃப்க்கும் பாருங்கள், ஓலேருந்து எஃப், நாட் எஃப், ஹெச். ஓகேங்களா. ஸோ ஓலேருந்து ஹெச்சுக்கு பாருங்கள் ஃபீட்டர்ஸ் 7 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு Q இருக்குல்ல, Q நத்திங் பட்டு 17. அப்போ இதில் நம்ம 7 மைனஸ் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 10 வரும். 10 இஸ் நத்திங் பட்டு J. ஸோ நம்மளுக்கு ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. அது என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அண்டு 4th ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ இந்த 3rd ஆப்ஷனையும் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள், நம்மளுக்கு இந்த செகண்ட் லெட்டர்லாம் சேமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நம்ம எல் தான் லாஸ்ட் லெட்டர் இங்கே இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ இப்போ எல் இஸ் நத்திங் பட்டு 12, இ இஸ் நத்திங் பட்டு 5. ஸோ 7 தான் மைனஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக பிக்கு வந்துருங்க. பி இஸ் நத்திங் பட்டு 16. இதுலேருந்து 7 மைனஸ் பண்ணுங்கள், விக்கெட் 9. ஸோ 9 எதை டினேட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஐயை டினேட் பண்ணுது. அப்போ லாஸ்ட் லெட்டர் ஐ வரணும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ லாஸ்ட் லெட்டர் ஐ வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்? ஒரே ஆப்ஷன் தான், 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். we move to the next question. ஸோ 8th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஸ்லாகிசம் கொஷின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? லெட்ஸ் see it. ஆல் டேபிள்ஸ் ஆர் லேப்டாப்னு சொல்கிறாங்க. அனைத்து லேப்டாப்களும், ஓகேங்களா, அனைத்து லேப்டாப்களும் மடிகணினிகள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் டேபிள்ஸா? எஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் லேப்டாப். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து டேபிள் அண்டு வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி ரீட் த நெக்ஸ்ட் பாயிண்ட். நோ லேப்டாப் இஸ் டெஸ்க்டாப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எந்த மடிகணினிகளும் டெஸ்க்டாப் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நோ லேப்டாப்ஸ் ஆர் டெஸ்க்டாப்னு சொல்லிட்டாங்களே. ஸோ வீடியோஸ் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப் வச்சு பண்ணோம். லேப்டாப்ஸ் ஆர் டெஸ்க்டாப். ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நோ லேப்டாப்ஸ் ஆர் மொபைல்ஸ்னு வர சொல்கிறாங்க. எந்த மடிகணினிகளும்
மொபைல் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் அப்போ இந்த சைடு ரவுண்டு ஒன்று போட்டுப்போம். யா, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல். சூப்பர். அவங்க கொடுத்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டாச்சு ஃபைட்டர்ஸ். இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தலாமா, விச் மீன்ஸ் கன்க்ளூஷன். நோ டேப்லெட் இஸ் எ டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேப்லெட் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே டேப்லெட் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் லேப்டாப் இங்கே இருக்குது. ஸோ டேப்லெட் தான் கேட்குறாங்க, சாரிப்பா. டேப்லெட் வந்து உள்ளே இருக்குது, ஓகேங்களா. டேப்லெட் இங்கே இருக்குது அண்டு டெஸ்க்டாப் இங்கே இருக்குது. சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெயிட் கலர் சேஞ்ச் பண்ணிப்போமா. ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப்குள்ளே தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து டச் ஆகாது, மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது லேப்டாப்குள்ளே தான் டேப்லெட் இருக்கிறதுனால இந்த டேப்லெட்டுக்குமே டெஸ்க்டாப்புக்குமே சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா. நோ டேப்லெட் இஸ் டெஸ்க்டாப்னு சொல்ல முடியும். இது 100% ட்ரூ. அப்போ ஃபைட்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எந்த லேப்டாப்குள்ளும் டெஸ்க்டாப் அல்ல என்றது கரெக்ட், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். சம் மொபைல்ஸ் ஆர் டெஸ்க்டாப்னு சொல்கிறாங்க. மொபைல் வந்து இங்கே இருக்குது, டெஸ்க்டாப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பியூராக கனெக்ஷன் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது இந்த கன்க்ளூஷன் வந்து தப்பு தான், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது ஒன்லி கன்க்ளூஷன் 1 எங்கே ஃபாலோன்னு ஆகுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எந்த ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா, எஸ். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி 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 சிம்பிள் அண்ட் ஆர்டினரி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஓகே, இந்த 9th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் ரஃப் அண்டு ரெடி இஸ் கோடட் அஸ். ஓகே ஓகே, இதெல்லாம் தேவையில்லைப்பா. நம்மளுக்கு என்ன கோடு கேட்குறாங்க அதை மட்டும் பாருங்கள், ரஃப். ஸோ நம்மளுக்கு ரஃப் தான் கேட்குறாங்க, ஓகேவா. அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் ரஃப் வந்து நம்மளுக்கு 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். இங்கே ரஃப் அண்ட் ரெடி இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோடா, எஸ், ரோட் இஸ் ரஃப். ஸோ ரஃப் வந்து ரெண்டுத்துலையும் ரிப்பீட் ஆயிருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு எந்த கோடு ரிப்பீட் ஆயிருக்குன்னு அப்படியே பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் பாருங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எந்த கோடு ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது உங்களால் பார்க்க முடியுதா. எனக்கு பார்க்கும்போது கேஎம் ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாருங்கள், இதுலேயும் கேஎம் இருக்குது, இதுலேயும் கேஎம் இருக்குது. ஸோ அப்போ அது 2 கேஎம் இருக்குது. அதேமாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்லையும் பாருங்கள் 2 வாட்டி ரஃப் வந்திருக்கு. ஸோ ரஃபுக்கான கோடு கேஎம் தான் 100% இருக்க முடியும். விச் மீன்ஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி மூவ் ஆன் டு 10th கொஸ்டின், ஓகேங்களா. சூப்பர். 11th கொஸ்டின் வந்துட்டேனா, ஓகே. ஸோ இந்த 10th கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், டஸ் நாட் பிலாங் டு த குரூப், ஓகேங்களா. ஸோ இப்போ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதுதான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர். எம்முக்கு எஸ்ஸுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம்லேருந்து எஸ் என்ன பண்ணுறாங்க, +6 பண்ணுறாங்க. ஸோ ஹெச்லேருந்து என்னுக்கு பாருங்கள், ஹெச் இஸ் நத்திங் பட் 8, என் வந்து பார்த்தீங்கன்னா 14, அகைன் +6 தான் பண்ணியிருக்காங்க. தென் பிக்கும் விக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பிலேருந்து வி, பி வந்து 16, வி என்னப்பா 22. ஸோ இங்கேயும் +6 தான் பண்ணுறாங்க. தென் கேலேருந்து கியூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கே இஸ் நத்திங் பட் 11 அண்ட் கியூ நத்திங் பட் கியூ, இங்கேயும் +6 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம செகண்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர் செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர் போகும்போது நம்ம செக் பண்ணிடலாமா. ஓகே, ஸோ அப்போ எஸ்ஸுக்கும் என்னுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ்ஸிலேருந்து என்னுக்கு என்ன பண்ணுறாங்க, எஸ் வந்து 19, என் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ -5 பண்ணுறாங்க, ஓகேங்களா. அப்போ என்லேருந்து ஐக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 14 அண்டு 9, விச் மீன்ஸ் -5 தான் பண்ணுறாங்க, அதையும் கரெக்டு தான். தென் விலேருந்து கியூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வி இஸ் நத்திங் பட் 22, கியூ வந்து பார்த்தீங்கன்னா 17. ஸோ -5 தான் பண்ணியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்க முடியும். பிகாஸ் எம் வந்து பார்த்தீங்கன்னா 13, கியூ வந்து பார்த்தீங்கன்னா 17, விச் மீன்ஸ் 4 தான் மைனஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு 5 மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 will be the right answer for question number 10, பிகாஸ் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். 11th கொஷின், ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த 11th கொஷினுக்கு ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்கப்பா, அண்டு இன்ட்டு டிவைட் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சால்வ் பண்ணோமா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 35 எழுதுங்க, மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ஸா, எஸ் ப்ளஸ்ஸு போடுவோம். 112 இருக்குது. தென் இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் சிம்பிள் 84,
அதுக்கப்புறம் இன்ட்டுக்கு டிவைடு இருக்குது, அதுக்கு பதிலாக இன்ட்டு 48 தென்னு -75. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம். எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஓகே, என்னென்ன பண்ணலாம்? 8th டேபிள் அடிப்போமா இல்லை 7th டேபிள் அடிமா? ஸோ 7th டேபிள் அடிக்கலான்னு பார்த்தா சரி அடிப்போம். 7th டேபிள் அடித்தா என்ன வரும்? 17s 70யா? 77 அப்போ 12 டைம்ஸ் வருது. இதில் 7 டேபிள் அடிங்க. 1 7s 7, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. அப்போது வந்து 7 6 42வா? இங்கே 6 டைம் போடுறீங்க. சரி 4 டேபிளில் திருப்பி அடிச்சுன்னா இங்கே ஒரு 3 வரும், இதில் வந்து ஒரு 4 வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 3யும் 48 அடிப்பீங்க. இங்கே ஒரு 1, இங்கே 6. அப்போ 6 ஒரு 40 6 இங்கே 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வருது? 40 ஒரு 24 64 வருதா? எஸ் 64 வருது. சூப்பர். அப்போது இந்த 64க்கும் 75க்கும் டிஃப்ரெண்ட் எடுத்துடலாமா? ஓகே, என்னப்பா வருது? நம்மளுக்கு -11 வருது. ஸோ இந்த -11 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 35லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 35 -11 என்னப்பா வரும்? 24 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 24 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சைனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கால்குலேஷன் படி போட்டால் கூட நீங்கள் வந்து 30 to 35 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த 12th கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ கிராஜுவலாக வந்து ரிடியூஸ் ஆகுது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். அப்படியே ரிடியூஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன நம்பர்னு டிஃப்ரென்ஸ் எடுத்தே பார்த்துலாம். ஸோ 21லேருந்து 51 ஸோ 51லேருந்து 73க்கு நம்ம 22 ஆட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ 22 வந்து எங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 20 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 18 வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் 16 16 தான் மைனஸ் பண்ணுறாங்க. தென் நம்ம இப்போது 14 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ 14 மைனஸ் பண்ணால் நம்ம இங்கே ஒரு 3 வருது, தென் இங்கே ஒரு 8 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 83 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 83 இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நவ் வி மூவ் டு 13th கொஷின். 13th கொஷின் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட் டிஜிட்டுக்கும் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை எழுதிப்போம். +1 ஃபார் ஆட் டிஜிட். ஓகேங்களா? தென் 2 இஸ் சப்ராக்டட் ஃபார் ஈச் ஈவன் டிஜிட். ஓகேங்களா? ஸோ 2 வந்து ஈவன் டிஜிட்டுக்கு நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. தென் வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் which are second from the left hand and second from the right hand in the newly formed number. ஓகே, தமிழ்லேயே நான் ரீட் பண்ணிடுறேன் பாருங்க. 5364178 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ சேர்த்து ஒற்றைப்படையில் வந்து 1 ஆட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்திலும் 2ஐ கழித்தால், ஓகேங்களா? ஸோ 2 கழிக்கிறாங்க. இவ்வாறு உருவாக்கப்படும் புதிய எண்ணில் இடமிருந்து இரண்டாவதாகவும் வலமிருந்து இரண்டாவதாகவும் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போ அவங்க சொன்ன மாதிரி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 5364178. ஓகேங்களா? ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஜிட். ஸோ ஆட் டிஜிட்னா +1 பண்ணோமா, அப்போ 6 போட்டுங்க. தென் 3யும் ஆட் டிஜிட் தான். ஸோ 1 ஆட் பண்ணி +1 போட்டால் 4 வந்தது. தென் 2 வந்து 6 இருக்குல்ல, 6 வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டிஜிட். 2 மைனஸ் பண்ணால் நமக்கு அகைன் ஒரு 4 கிடைக்குது. 4 ஈவன் டிஜிட் தான். 2 மைனஸ் பண்ணுங்கள், we get 2. அண்ட் 1 ஆட் டிஜிட், 1 ஆட் பண்ணுங்கள், we get 2. 7 ஆட் டிஜிட், 1 ஆட் பண்ணுங்கள், we get 8. அண்ட் 8 இஸ் ஈவன் டிஜிட், ஸோ we need to minus it, we get 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர் நம்மளுக்கு வந்து புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க? செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட், செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு. ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 12 வருது. ஓகேங்களா? அப்போ 12 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 12 எந்த ஆப்ஷனில் இருக்குது? தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா? எஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி மூவ் ஆன் டு 14th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்பர்ஸ், சிம்பிள், லெட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் ட்ராப்டு, ஓகேங்களா, ஃப்ரம் த சீரீஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த 6th ஃப்ரம் த ரைட். ஓகேங்களா? ஸோ தொடரிலிருந்து அனைத்து எண்களும் நீக்கப்பட்டால் பின்வருவனவற்றில் எது வலதுபுறத்தில் இருந்து ஆறாவது இடத்தில் இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 7 நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி 5 கேன்சல் பண்ணிவிடுங்க, 3 கேன்சல் பண்ணுங்கள், 4,
2 அண்ட் 9 இது உள்ளும் போதும். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 6வதுனா வலம் இருந்து 6வது இடத்துல எதுன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க இந்த அண்டு சிம்பிள் 1 தென்னு இது 2 3 4 5 6. ஸோ எனக்கு 6வது பொசிஷனில் என்ன இருக்குன்னா ஹேஷ்டேக் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஹேஷ்டேக் இருக்கான்னு பாருங்கள், எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 15th கொஷின். ஸோ இந்த 15th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டரே பார்த்துருவோம். எக்ஸிலிருந்து வீக்கு பாருங்கள். ஸோ எக்ஸ்லேருந்து வீக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ்? -2 பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே விலேருந்து டீக்கு பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? -2 தான். ஸோ டீலேருந்து ஆர்க்கும் -2 தான். ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் 18 -2 பண்ணுங்கள், வி கெட் 16. ஸோ 16 என்ன ஃபைட்டர்ஸ்? பி தான். ஸோ அப்போ நம்மளுக்கு பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் பியில் தான் இருக்குது. தென் வி செக் செகண்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் செக் பண்ண ஆன்சர் கிடச்சிருமா? செக் பண்ணால் தான் தெரியும். ஓகே. ஸோ கியூவிலேருந்து ஓ பண்ணியிருக்காங்க, -2 தான். தென் ஓலேருந்து எம்முக்கும் -2 தான், கேக்கும் -2 தான். ஸோ கேலேருந்து -2 பண்ணால் வி கெட் ஐ. ஸோ செகண்ட் லெட்டர் ஐ இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் லெட்டர் தான் செக் பண்ணோம். எஸ்லேருந்து கியூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அகைன் -2. ஸோ கியூவிலேருந்து ஓக்கும் -2 தான், அண்டு எம்முக்கும் -2 தான். ஸோ எம்லேருந்து -2 பண்ணால் வாட் வி கெட் கே. ஸோ அப்போ தேர்ட் லெட்டர் கே இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 will be the right answer for question number 15. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 16th கொஷின். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? 16th கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓகே, 6 ஃப்ளோர்ஸ்னு சொல்லிட்டாங்க இந்த சேம் பில்டிங். த லோவஸ்ட் ஃப்ளோர் வில் பி த நம்பர் 1. ஓகேங்களா? அண்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வருது அன்டில் அப் டு லாஸ்ட் ஃப்ளோர் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. 5th ஃப்ளோர் எல் லீவ்ஸ் இன் 5th ஃப்ளோர். ஓகேப்பா, 6 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்போமா? ஓகே. ஸோ 1 2 வெயிட் 2 3 4 5 6. ஓகே. ஸோ 6 ஃப்ளோர் வர மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம என்னன்னா யார் யார் எதில் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல் லீவ்ஸ் ஆன் 5th ஃப்ளோர். ஓகேங்களா? ஸோ இப்போ எல் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்காருன்னு சொல்லிச்சு, அதையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெச் லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் அபோவ் த எல். ஸோ எல்லுக்கு மேலே தான் வந்து ஹெச் லீவ் பண்ணுறாருன்றாங்க. ஸோ அப்போ எல்லுக்கு மேலே ஒரே பொசிஷன் தான் இருக்குது, 6th பொசிஷன் மட்டும் தான். அப்போ அங்கே தான் ஹெச். ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிட் இஸ் ஒன்லி கே லீவ்ஸ் பிலோ எம். ஸோ கே பார்த்தீங்கன்னா ஒன்லி கே லீவ்ஸ் பிலோ எம். ஸோ எம்முக்கு கீழே கே மட்டும் தான் வருதுன்றாங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே தான் எம்மு, கண்டிப்பாக இங்கே தான் கே. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அந்த கண்டிஷன் படி ஆப்டாக இருக்கும். ஓகேங்களா? தென்னு எஃப் லீவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரில் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னது 4 மட்டும் தான். ஸோ இப்போ அங்கே தான் கண்டிப்பாக உங்களுக்கு எஃப் வரணும். ஓகேங்களா? அதையும் போட்டாச்சு. தென் கொஸ்டின் என்ன பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் லிவ் பிலோ ஜி. ஓகேங்களா? இப்போ ஜி கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ரிமைனிங் இருக்குது ஜி தான். ஸோ ஜி கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அது யார் யாருன்னா எம் அண்டு கே. ஓகேங்களா? ஸோ 2 பேர் 2 எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். தமிழில் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ தமிழ்லையும் அதே தான் ஃபைட்டர்ஸ், சேம் தான். என்னன்னா நீங்கள் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் வந்து டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் எழுதிங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. எல் 5வது ஓகேங்களா தளத்தில் வசிக்கிறார். ஸோ எல் வந்து 5வது தளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ எல் 5வது தளம் அதை போட்டுடலாம். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஹெச் எல்லுக்கு மேல் தளத்தில் வசிக்கிறார். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு மேல் தளம் சொல்லிட்டாங்க, அதையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கே மட்டுமே எம்முக்கு கீழே வசிக்கிறார். ஓகேங்களா? ஸோ கே மட்டும்தான் எம்முக்கு கீழே வராரு, அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஹெச் இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார்.
ஓகேங்களா? ஸோ இப்போ 4 மட்டும் தான் நம்மளுக்கு ரிமைன் இருக்கு. அங்க தான் H போடுறோம். தென் ரிமைனிங் லெட்டர் G தான் இருக்கு. ஸோ இப்போ Gயும் போட்டு நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு என்னன்னு பாருங்க. Gக்கு கீழே எத்தனை பேர் வசிக்கிறார்கள்? G கீழே பாருங்க M இருக்காரு அண்ட் K இருக்காரு. ஸோ அப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 2 இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 17th கொஸ்டின். இதில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். மிஸ்டர் J ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் U. ஓகேங்களா? அண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஓகே. J ஓகே. J பாயிண்ட் யூவா? யா. பாயிண்ட் யூவில் இருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நகர்கிறார். ஓகேப்பா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுருமா? ஸோ பாயிண்ட் யூன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ இதுதான் பாயிண்ட் யூ. ஓகேங்களா? ஸோ வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் போயாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, தென் ஹி டேக்ஸ் ரைட் டேர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர். ஓகேங்களா? இங்கே தமிழ்லையும் பாருங்க, பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஸோ இப்போ ரைட் சைட்னா எந்த டைரக்ஷன் ஃபைட்டர்ஸ்? இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் திரும்பி 9 கிலோமீட்டர் அதையும் போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்காரு. தென் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாரு? ஹி டர்ன்ஸ் அகெயின் ரைட்டு அண்ட் டிரைவ்ஸ் 3 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஸோ அகெயின் இ டேக் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 3 கிலோமீட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ் இது உள்ள நம்மளுக்கு 2. தென் இதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக 3 கிலோமீட்டர் என்ன சொல்கிறது வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள். தென் he takes a right turn and drives 16 கிலோமீட்டர். ஓகேங்களா? திருப்பியும் அவர் ரைட் டர்ன் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பாருங்கள், பின்னர் வலதுபுறம் திரும்பி 16 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஸோ ரைட் டர்ன்னா இந்த டைரக்ஷன் வரும் ஃபைட்டர்ஸ். அப்போ ரைட் எடுக்கணும்னா அப்போ நம்ம இது வரலும் நம்மளுக்கு 9. ஸோ 9 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? 7 இருக்கா? அப்போ ஃபைட்டர்ஸ் அப்போ இது வரலும் 7. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கார் இப்போ அவர். ஓகேங்களா? யார்? ஜே என்றவர். தென் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. தென் ஹீ டேக்ஸ் அ ஃபைனல் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 1 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் ரைட் எடுக்கிறாரு. ஓகேங்களா? அதுதான். பின்னர் அவர் கடைசியாக வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் ஓடுகிறார். ஸோ ஃபைட்டர்ஸ் ரைட் டர்ன்னா இந்த டைரக்ஷன் வருமா? மேல் நோக்கி போகிற மாதிரி நம்ம கரெக்டாக நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ், 7 கிலோமீட்டர். அண்டு கொஷின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஹவு ஃபார் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டிரெக்ஷன் யூ ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் அ பாயிண்ட் யூ. ஸோ பாயிண்ட் யூக்கு போனோம், அப்போ எந்த டைரக்ஷன் போகணும்? பாயிண்ட் யூக்கு போனால் ஒரு கிழக்கு நோக்கி தான் போகணும், ஈஸ்ட் நோக்கி தான் போகணும். அப்போ 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க. 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி கொஸ்டின். நவ் வி மூவ் டு 18th கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 8 ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 10 ஆட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு 12. தென் என்னப்பா 14. ஸோ ஃபைனலாக என்னது 16 தான் இருக்கும். அப்போ 1 4 5 6லேருந்து 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, 1 7 1 4 7 2 இருக்கான்னு பாருப்பா. 1472 எங்கப்பா இருக்குது? 1472 ஆப்ஷன் 1. யா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. நவ் வி மூவ் ஆன் டு 19th கொஸ்டின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க கெஸ் பண்ண முடியுதா? கொஷின் கொஞ்சம் லென்த்தியான கொஷின் தான், படித்து தான் நம்ம ஆன்சர் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு கொஷின் முன்னாடி சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஸோ XYZ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் ஏலேருந்து தொடங்கி அண்டு 15 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ மேற்கு நோக்கி போகிறாரு. ஓகேங்களா? ஸோ ஓகே, பாயிண்ட் ஏவா? ஓகே. ஸோ வெஸ்ட் டைரெக்ஷன் எது ஃபைட்டர்ஸ்? இதுதான் வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ 15 கிலோமீட்டர் போகிறாரு, போயாச்சு. தென் ஹி டேக்ஸ் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 11 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ பின்னர் இடதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் லெஃப்ட் எடுக்கிறேன், 11 கிலோமீட்டர். இப்போ இங்கே இருக்காரு. தென் வேறு என்ன பாயிண்ட்டுப்பா? அகெயின் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 19 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இடதுபுறம் திரும்பி 19 கிலோமீட்டர். ஸோ இட் இஸ் இடதுபுறம்னா எந்த டைரெக்ஷன் வரும்? இப்போ இந்த டைரெக்ஷன் வரும். ஓகேங்களா? அப்போது 19 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இது வரலும் 15, ரிமைனிங் நம்மளுக்கு 4 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 இங்கே போட்டுக்குங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். ஹீ டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 16 கிலோமீட்டர். ஓகேங்களா?
ஸோ அகெயின் you take லெஃப்ட் டர்ன் எது இந்த டைரக்ஷன் வருது. ஸோ 16 கிலோமீட்டர் ஃபைட்டர்ஸ் இதுவெல்லாம் 11 மிச்சம் 5 கிலோமீட்டருக்கு இதுதான் அந்த 5 கிலோமீட்டர். தென் he takes a left turn and tries a 4 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் எடுக்கிறார் ஃபைட்டர்ஸ் அண்டு 4 கிலோமீட்டர் போகிறாருன்னு சொல்கிறாங்க. இங்கே லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ இது உள்ள 4 கிலோமீட்டர். இப்போது இந்த டைரெக்ஷன் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க கேட்டுக்கிறது. இன் விச் டைரெக்ஷன் he should travel in order to reach a point A and how far. ஓகேங்களா? ஸோ 5 கிலோமீட்டர் எப்படி போகணும்? சவுத்து நோக்கி போகணும். அப்போது 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா? எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 20th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பேஸ்டு கொஷின் தான். 38 people ஆர் ஸ்டாண்டிங் இன் எ ரோ. ஓகேங்களா? ஃபேஸிங் நார்த்து. ஹரிஷ் இஸ் 11th ஃப்ரம் த ரைட் ஹேண்டு வைல் ஹேமா இஸ் 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் பிட்வீன் ஹரி அண்ட் ஹேமா? 37 பேர் வடக்கு நோக்கி வரிசையில் நிற்கிறார்கள். வலது முனையிலிருந்து ஹரி 11வது இடத்திலும் இடது முனையிலிருந்து ஹேமா 14வது இடத்திலும் உள்ளனர். ஹரிக்கும் ஹேமாக்கும் இடையே எத்தனை பேர் இருக்காங்க? ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸு லெஃப்ட்டு ப்ளஸ்ஸு ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தபடி நீங்கள் வேல்யூஸு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ டோட்டல் எவ்வளோப்பா? மொத்தம் 38 பேர் மைனஸு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு என்ன போகிறது நம்மளுக்கு? இது ஒரு 11 ப்ளஸ் ஒரு 14 ஆட் பண்ணால் 25. ஸோ இப்போ இந்த 25 இதில் நம்ம மைனஸ் பண்ணுறோம். வாட் வி கெட் 13. ஓகேங்களா? ஸோ 13 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 21st கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம்? பிளட் ரிலேட்டட் கொஷின். இந்த மாதிரி கொஷினை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்க்குறீங்கனாவே இங்கே A + B இருக்கா, அப்போ A to B வந்து போயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இங்கே B இஸ் த ஒய்ஃப் ஆஃப் A அந்தமாரி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து B இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏனா இங்கே F தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு B Eக்கு அந்தமாரி. வேற இப்போ டேரெக்டாக இந்தமாதிரி நார்மலாக இருக்குன்னா E தான் வந்து ஒய்ஃபு. சப்போஸ் இங்கே B குத்துட்டு இங்கே A குத்தாங்கன்னா F தான் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி நம்ம போடணும். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்தமாரி கொஸ்டினில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டினை டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருது பாருங்கள் E + F. ஸோ ப்ளஸ் மீன்ஸ் சன்னு. அப்போ E தான் சன்னு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் த சன் ஆஃப் யாருக்கு? எஃப்க்கு போட்டாச்சு. தென் மைனஸ் சிம்பிள் எதுக்குன்னு பாருங்கள் ஃபிட் சிஸ்டர். அப்போ F இஸ் த சிஸ்டர் ஆஃப் G அதையும் போட்டாச்சு. தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட் இஸ் நத்திங் பட் வாட்ப்பா? ஒய்ஃப். அப்போ G வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு? ஹெச்சுக்கு. ஹெச் இஸ் த ஹஸ்பண்ட். தென் அகெயின் டிவைட் சிம்பிள் வந்திருக்கு. டிவைன் இஸ் வாட்? டிவைட் ஃபாதர். ஸோ ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் கே. ஓகே, அதையும் போட்டாச்சு. நவ் வாட் இஸ் த கொஷின்? ஹவு இ இஸ் ரிலேட்டட் டு கே. ஸோ இ வந்து கேக்கு என்னவா இருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லாவே பாருங்கள். மதரோட சிஸ்டரோட சன்னு. ஸோ மதர்ஸ் சிஸ்டர் சன்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நவ் வி கோயிங் டு சால்வ் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஸோ இவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் அவங்க ஆட் பண்ணுறாங்க. வி கெட் 29. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். வி கெட் 87. இந்த 87ல் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணுறோம். அதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 80 கிடைக்குது. அதுதான் வந்து செகண்ட் நம்பர். ஸோ செகண்ட் நம்பர் தான் நம்ம பேசிக்காக கண்டுபிடிக்கிறோம் இந்த கொஷனுக்கு. ஸோ இப்போ இந்த சேம் லாஜிக்கை நம்ம நெக்ஸ்ட் செட்லேயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இதுலேயும் பாருங்கள் 43 இருக்குது, 19 நம்ம ஆட் பண்ணால் 62 வரும். இதே இன்ட்டு நம்ம 3 டைம்ஸ் பண்ணுறோமா? ஸோ 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? இங்கே ஒரு 6 இருக்குது. சரி, 6 தான். அதுக்கப்புறம் ஒரு 18, அப்போ 86 வந்திருக்கு. இதில் நம்ம ஒரு 43 மைனஸ் பண்ணுறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 43. ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3, 4, 1. ஸோ 143 வந்திருக்கு. 143 தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் லாஜிக்கை நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 11 ஒரு 15 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 26 வருது. 26 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறோம். இப்போயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 60, ஒரு 78 வந்திருக்கு. -11 பண்ணால் கூட நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 7 வரணும். பட் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ்.
13 ஒரு 21 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 34 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறோம். வாட் வி கேட்டு இது ஒரு 90 102 எஸ் 102 வருது. இதில் நம்ம 13 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 30 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? இங்கே ஒரு 9 இருக்குது. தென் அதுக்கப்புறம் 9ல் 1 போச்சுன்னா 8. ஸோ 89 வந்துருக்கு. ஸோ 89 இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 23rd கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஈவன் டிஜிட். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 1 ஃபார் ஈவன் டிஜிட்டு. அதுக்கப்புறம் 2 இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் ஆட் டிஜிட். ஸோ -2 ஃபார் ஆட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தான் பண்ணுறாங்க. இது பண்ணால் நம்மளுக்கு ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் பி அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் இன் என் யூனிஃபார்ம் நம்பர். ஓகேங்களா? சிம்பிள். 936245 என்ற எண்ணிலிருந்து ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்திலையும் 1ஐ கூட்டி ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2ஐ கழித்தால் இவ்வாறு உருவாகும் புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றும்? ஓகேங்களா? சிம்பிள் கொஷின். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணிட்டா? ஓகே. நவ் வி கோயிங் டு சால்வ் இட். 9 இருக்கா? எஸ் 9 வந்து ஆட் டிஜிட்டு. ஸோ -2 பண்ணுறோம் 7. 3 ஆட் டிஜிட் தான். -2 பண்ணால் வி கெட் 1. 6 ஈவன் டிஜிட்டு +1 பண்ணுறோம் 7. 2 ஈவன் டிஜிட்டு +1 பண்ணால் 3. அண்ட் 4 இஸ் ஈவன் டிஜிட் +1 பண்ணால் 5. அண்ட் 7 மிச்சம் 5 இருக்கா? எஸ் 5 இஸ் ஆட் டிஜிட் -2 பண்ணால் 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூனிஃபார்ம் நம்பர். இதில் எத்தனை நம்பர் அகைன் ரிப்பீட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் 7 ரிப்பீட் ஆகிருக்கு, 3 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 2 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 2 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. நவ் வி மூவ் டு 24th கொஷின். இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த ஜி பாருங்கள் அப்படியே ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, சியும் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போது எல்லும் ஃபஸ்ட்டில் வரணும், ஓவும் ஃபஸ்ட்டில் வரணும், அண்டு டி ஃபஸ்ட்டில் வந்திருக்கா? வரல. டபிள்யூ ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த தேர்ட் ஆப்ஷன் வராதுன்ட்டு. ஓகேங்களா? நவ் வி செக் அகைன் நெக்ஸ்ட் லெட்டர். ஓ பாருங்கள் ஃபைட்டர்ஸ் லாஸ்ட்டில் போயிருக்கு. ஓ லாஸ்ட்டில் வரணும். ஓ லாஸ்ட்டில் வரணுமா? வரல இங்கே. அப்போது என்ன சொல்கிறது? இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வில் பி ராங்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த 4 லெட்டர் நடுவில் கேப் இருக்கணும். கேப் இல்லைங்க. ஓகே, லீவ் இட். தென் ஃபைட்டர்ஸ் வி வந்து லாஸ்ட்டில் வரணும். வி லாஸ்ட்டில் வரல. அப்போது இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். நம்மளுக்கு ஃபைனலாக ரிமைனிங் இருக்கிறது 4th ஆப்ஷன் மட்டும்தான். இப்போவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் வேறு எல்லா லெட்டருமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி செக் பண்ணாலும் 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். சூப்பர். நவ் வி மூவ் டு 25th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். இதில் என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். ஒய்லேருந்து என்ன பண்ணால் ஆர் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்லேருந்து ஆருக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -7 பண்ணுறாங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த சேம் வே நம்மளுக்கு டபிள்யூலேருந்து -7 பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். டபிள்யூ பார்த்தீங்கன்னா 23 -7 பண்ணால் நம்மளுக்கு என்னப்பா வருது? 16 வருது. 16 நத்திங் பட்டு பி. ஓகேங்களா? கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பியிலேருந்து -7 பண்ணுறோம். அப்புறம் நம்மளுக்கு 21 வரும். ஓகேங்களா? 21 நத்திங் பட்டு யூ. ஸோ யூவில் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு 2 லெட்டருமே வந்து யூவில் தான், யூ அண்ட் டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபைனல் லெட்டர் செக் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ கேக்கும் டிக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கேலேருந்து டி என்ன பண்ணுறாங்க? அகெயின் 7 தான் மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே நம்ம என்ன சொல்கிறது, என்லேருந்து -7 பண்ணிடலாம். என் இஸ் நத்திங் பட் 14. அதுலேருந்து -7 பண்ணால் வி கெட் 7 ஒன்லி. ஸோ 7 இஸ் நத்திங் பட் ஜி. ஸோ ஃபைனல் லெட்டர் வந்து ஜியில் இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 26th கொஷின். இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே. 7 people ஓகே சிட்டிங் இன் ஏ ரோ ஃபேஸிங் நார்த்து. ஒன்லி 3 people sit between A and S. M sits immediately left of S. No one sits to the right of T. Only 2 people sit between T and M. Okay. N sits to the immediate right of L. And how sit between M and N. எம்முக்கு என்னைக்கு டே எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே. ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீனுக்கு ஹவு சிட்னு வந்திருக்கு. ஓகே, சம் மிஸ்டேக். ஓகே, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் பி அண்ட் என். ஓகேங்களா?
ஸோ 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஏ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எஸ்ஸுக்கு உடனடியாக இடதுபுறத்தில் எம் அமர்ந்துள்ளார். டிக்கு வலதுபுறத்தில் யாரும் உட்காரவில்லை. டி மற்றும் எம்முக்கு இடையே 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எல்லுக்கு உடனடியாக வலதுபுறத்தில் என் அமர்ந்துள்ளார். ஓகே. தென் பிக்கும் என்னுக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளார்கள்? ஓகே. ஸோ வெளியே சப்போஸ் 7 பீப்புள்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6 7. இது ரைட் சைடு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி சால்வ் இட். ஓகே. ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் எஸ். ஸோ ஏக்கு எஸ்ஸுக்கு நடுவில் 3 பேர். அது இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கங்க, அது எதுவும் பண்ண முடியாது. எம் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ எம் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ். ஓகே. அண்ட் நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ டிக்கு ரைட் சைடில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை போட்டாச்சு. ஓகேங்களா. தென் ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் எம். ஸோ டிக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க, அதையும் போட்டாச்சு. தென் இந்த கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்முக்கு ரைட் சைடில் எஸ் அண்டு எம்முக்கும் ஏக்கும் நடுவில் 2 பேர். அப்போது இங்கே தான் ஏ. ஓகேங்களா, எல்லாமே போட்டாச்சு கொடுக்குற மாதிரி. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் எம், அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் என் சிட்ஸ் டு இமிடியேட் ரைட் ஆஃப் எல். ஸோ என் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு ரைட் சைடில் இமிடியேட்லேயே என்ன வராரு. அப்போ 2 பொசிஷன் ஒன்றா வர மாதிரி இங்கே தான் இருக்குது, அதையும் போட்டாச்சு. ஓகேங்களா. தென் ரிமைனிங் நம்மளுக்கு என்ன லெட்டர் மிஸ்ஸிங்னா பி தான் மிஸ்ஸிங், அதையும் போட்டாச்சு. தென் வாட் இஸ் த கொஸ்டின்? ஹவு மெனி பீப்புள் சீட் பிட்வீன் பி அண்ட் என். ஸோ 2 பேர் தான் நடுவில் இருக்காங்க. ஸோ 2 வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி மூவ் ஆன் டு 27th கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஃபைட்டர்ஸ்? லெட்ஸ் see it. ஸோ ஐலேருந்து கே வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து கேக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +2 பண்ணுறாங்களா? சூப்பர். அப்போ ஹெச்லேருந்து ஜேக்கும் +2 தான். ஸோ இன் ஆர்டர் டு கெட் த ஆன்சர் எல்லா ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஜிலேருந்து ஐக்கு +2 பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. விலேருந்து எக்ஸுக்கு +2 பண்ணுறாங்களா? எஸ் +2 தான் பண்ணுறாங்க. கேலேருந்து எம்முக்கு +2வா? எஸ் +2 தான். அண்ட் ஆர்லேருந்து டிக்கு +2வா? எஸ் +2 தான். ஸோ வி ஹவ் டு செக் செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது? சிலேருந்து இ. சிலேருந்து இவும் +2 தான். அண்டு டிலேருந்து ஜேக்கு +2 பண்ணுறாங்களா? எஸ். நாட் ஜே, எஃப். யா. தென் ஜிலேருந்து ஜே +2 இல்லை ஃபைட்டர்ஸ், +3 பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பாயிடுச்சு. ஜேலேருந்து எல்லுக்கு +2 பண்ணுறாங்களா? எஸ் +2 தான். எல்லேருந்து என்னுக்கு +2, எஸ் +2 தான். அண்ட் எஃப்லேருந்து இது என்னப்பா? ஐ தான். யா. ஸோ எஃப்லேருந்து ஐக்கு +2 பண்ணுறாங்களா ஃபைட்டர்ஸ்? இல்லை, +3 பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு தான். ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுலேருந்து எஃப் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணுறாங்க? -5 பண்ணுறாங்க. ஸோ இந்த சேமே டபுள்யூ வந்து ஆருக்கும் -5 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எஃப்லேருந்து -5 பண்ணுறாங்களான்னு பாருங்கள். எஸ், -5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி த செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. நவ் வி மூவ் டு 28th கொஷின். ஸோ வெயிட்டர்ஸ், இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? லெட்ஸ் see it. 7 பாக்ஸஸ். ஓகேங்களா. 7 பாக்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம டைரெக்டாக கொஷினையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 3 4 5 6 7. ஓகேங்களா. ஸோ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒன்லி 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் சி அண்ட் ஹெச். சிக்கு ஹெச்சுக்கு நடுவில் 2 பாக்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. சி மற்றும் ஹெச்சுக்கு இடையே 2 பொட்டிகள் மட்டுமே உள்ளன. ஓகே, அது பிரச்சனை இல்லை. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி எஃப் சிட்ஸு ஓகே கெப்ட் அபோவ் ஜி. ஸோ எஃப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜிக்கு மேலே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ எங்கே ஃபைட்டர்ஸ் போடலாம்? இங்கே எஃப் போடலாம், இங்கே ஜி போடலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி போட்டால் தான் எஃப் மட்டும் ஜிக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா. மிச்சம் எங்கே நீங்கள் போட்டாலுமே எஃப்க்கு மேலே ஜிக்கு மேலே நிறைய பேர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும். அதனால கரெக்டாக 6 and 7 தான் அந்த பொசிஷன் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபிட்டர்ஸ். ஒன்லி 1 பாக்ஸ் கெப்ட் பிட்வீன் ஜி அண்டு சி. ஓகேங்களா. ஸோ ஜி மற்றும் சிக்கு இடையில் ஒரு பொட்டி மட்டுமே வச்சுருக்காங்க, ஜி அண்டு சி. ஸோ இங்கே ஆல்ரெடி ஜி வந்துருச்சு, அப்போ 4ல் தான் சி வரணும். அப்போ ஜிக்கும் சிக்கும் நடுவில் ஒருத்தர் வர மாதிரி போட்டாச்சு.
தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். He is kept some places below x and some places above d. அதாவது E வந்து பார்த்தீங்கன்னா some places below x and some places above d. இந்த மாதிரி எங்கே கேப் இருக்கோ அதை பார்த்து நம்ம போடணும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து 4 பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குல்ல, அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் சி அண்ட் ஹெச், அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் சி அண்ட் ஹெச், அப்போ இங்கே தான் ஹெச் போட்டாகணும். தென் ரிமைன் இருக்கிற பொசிஷனில் நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம் அண்டு இயும் போட்டுக்கலாம், தென் டியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சூப்பர். இப்போ கொஸ்டின் என்னப்பா, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் டி. ஸோ எக்ஸ் மற்றும் டிக்கு இடையே எத்தனை போட்டிகள் உள்ளன? எக்ஸ் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன், எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி கோயிங் டு சால்வ் 29th கொஷினா? எஸ். ஸோ 29th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபிட்டர்ஸ். இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபிட்டர்ஸ், இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்கனாவே கோடு என்னன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த கோடுக்கு என்னென்ன கோடு வரணும்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா, சூப்பர். இப்போ ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரீட் பண்ணுவோமா? ஓகே, இஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ கான்சனன்ட் அண்டு தேர்டு இஸ் அ வவுல், தென் அப்படியான்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இஸ் கான்சனண்டா? இல்லை, ஃபர்ஸ்டே வந்து வவுலாக தான் இருக்குது. ஓகேங்களா, முதல் உறுப்பு ஒரு மெய் எழுத்தாகும். ஸோ முதல் உறுப்பு ஒரு உயிர் எழுத்தாக இருக்குது, மெய் எழுத்து இல்லை. அதனால் ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தப்பு தான். ஓகேங்களா, விச் மீன்ஸ் வேலிடாக இல்லை. நவ் வி ரீட் செகண்ட் கண்டிஷன். இஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ வவுல், ஃபர்ஸ்ட் வவுலா? எஸ், வவுல் தான். தென் அதுக்கப்புறம் ஃபோர்த்து லெட்டர் இஸ் கான்சனன்ட். ஃபோர்த் எங்கப்பா இருக்கு? ஹெச், கான்சனன்ட் தான். ஓகே, தென் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வில் பி கோடட் அஸ் த கோட் ஃபார் த வவுல். அதாவது அந்த ஓக்கு என்ன கோடு இருக்கோ அதை கோட் பண்ண சொல்கிறாங்க. ஓக்கு என்ன கோடு இருக்கு? இந்த சி போட்டு ரவுண்ட் சர்க்கிள் இருக்கா, அதுதான் வந்து கோட் பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும். ஓகேங்களா, ஸோ தமிழ் ரீட் பண்ணுற பாருங்க. முதல் உறுப்பு உயிரெழுத்தாகவும் இருக்கு அண்டு என்னப்பா, 4வது எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்தால் முதல் மற்றும் 4வது உறுப்புகள் உயிரெழுத்துக்களாக குறிப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விட் அப்போ ஃபர்ஸ்ட்டு லெட்டருக்கும் ஃபோர்த் லெட்டருக்கும் இந்த மாதிரி சிம்பிள் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். நீங்கள் வேறு எந்த கண்டிஷனும் ரீட் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஆப்ஷனும் செக் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு டேரெக்டாகவே செகண்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இதுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணாலும் அதே செகண்ட் ஆப்ஷன் தான் வரும்போது. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நவ் வி கோயிங் டு சால்வ் த ஃபைனல் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே, வாட் வில் பி த ரிசல்டன்ட் ஆஃப் த if second digit of the highest number is added to the not added subtracted. ஓகேங்களா, from the third digit of the lowest number. மிக உயர்ந்த எண்ணில் 2வது இலக்கத்தை மிக குறைந்த எண்ணில் 3வது இலக்கத்திலிருந்து கழித்தால் என்ன கிடைக்கும்? ஓகே, ஸோ மிக உயர்ந்த எண் எதுப்பா இதில்? இதுதான். இதில் என்ன சொல்கிறாங்க? செகண்ட் டிஜிட் 1, தென்னு தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர், மிக குறைந்த நம்பர் எதுப்பா? 147. இதில் லோவஸ்ட் நம்பர் என்ன? 7. ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 6 வருது. அப்போ 6 எங்கே இருக்குது? ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்ஸுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை நான் ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.